கைஸ் வணக்கம், திஸ் இஸ் அன்பு ஸ்ரீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகினருக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதாவது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் இனிஷியலாக வரும்போது நமக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், சரிங்களா? எங்கே இருந்து எப்படி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதாவது டிப்ஸை பொறுத்த மட்டும் ஒரு 3 விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இங்கே பிகினராக வர்றவங்க நிறையா லாஸ் பண்ணுறதுக்கான 3 முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட், நமக்கு ட்ரேட் தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு யாரோ ஒருத்தரை போயிட்டு அப்ரோச் பண்ணுறது, சரிங்களா? நான் என்னால் ட்ரேட் எடுக்க முடியல, நீங்கள் எனக்கு பெய்ட் கால் சர்வீஸ் கொடுங்க. அதாவது பெய்ட் கால் சர்வீஸ் இந்த சென்ஸ், இந்த ஷேரை இதில் வாங்கிருங்க விற்றுருங்கன்னு நிறையா பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது, உங்கள் அக்கௌண்ட்டை பணத்தை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் கொடுக்காதீங்க, சரிங்களா? மூணாவது முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் வந்தவுடனே ஒரு 3 months சும்மா இருங்க. அந்த 3 monthsல லேர்னிங் என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. இப்போ ட்ரேடை பொறுத்த மட்டும் நீங்கள் இனிஷியலாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, Nifty 50 பாருங்கள், Next 50 பாருங்கள். Nifty 50 Next 50 பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா பை சைட் ட்ரை பண்ணுங்கள். Nifty 50 Next 50 நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா செல் சைட் ட்ரை பண்ணுங்கள். ஒன்று இந்த மாதிரி பாசிட்டிவ், இந்த மாதிரி நெகட்டிவ் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறதும் நல்லது தான். இல்லை அப்படின்னா நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், சின்ன டிப்ஸ் தான். ஏன்னா நீங்கள் வரும்போது ஸ்டாக்கில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ Nifty என்ன இருக்குது அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், டாப் 5 லூசர் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதாவது டாப் 5ங்கிறது நெகட்டிவில் போயிட்டுருக்க டாப் 5 சொல்கிறேன், சரிங்களா? அப்போ கீழே இருக்க ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் நெகட்டிவில் போகிறதுனால அந்த 5 ஸ்டாக்கையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதே இது Next 50 எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு பாசிட்டிவில் இருக்குது, சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், Next 50ல் இப்போது மேலே இருக்கக்கூடிய டாப் 5 என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் இப்படி ஆட் பண்ண உடனே, சரிங்களா, இம்மிடியேட்டாக என்ன பண்ணுங்கள், இதனுடைய சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு டாப்பில் போயிட்டுருக்க Next 50, அதாவது இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா Next 50 பாசிட்டிவில் இருக்குது, சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டாப்பில் இருக்க ஸ்டாக்கே எடுத்திருக்கோம். இதில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் கொடுங்க, சரிங்களா? இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம் கொடுங்க. ஏன்னா பை சைடு வீக்லியும் க்ரீனாக இருக்குது அப்படின்னா இப்போ டே டைம் ஃப்ரேம், ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க, மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டாக்கை பார்ப்போம். மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுறேன், ரெட்டாக இருக்குது. நமக்கு நம்மளுடைய பிரின்சிபல் பிரகாரம் இது செட் ஆகாது, ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சோலா ஃபினான்ஸ் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க, ரெட்டாக இருக்குது, ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பைக்குன்னு எடுத்த ஸ்டாக் ரெட்டாக இருக்குது, சரிங்களா? இண்டிகோ இதையும் என்ன பண்ணுங்கள், ரிஜெக்ட் பண்ணிடுங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம் இது டோஜி ஃபார்மில் இருக்குது, சரிங்களா? வீக்லி டைம் ஃப்ரேம் க்ரீனாக இருக்குது அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் போட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? அதுபோல் இது பை சைடில் 5ல் நமக்கு என்ன கிடச்சிது, 2 ஸ்டாக்கில் கிடச்சிது. இப்போ நெகட்டிவில் போகிற என்ன பண்ணுறோம், Nifty 50யோட ஸ்டாக்ஸை பார்க்குறோம், சரிங்களா? இப்போது இதனுடைய சார்ட்டை வியூ பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன இது மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, பிரின்சிபல் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இது நெகட்டிவுக்கான ஸ்டாக். அப்போ என்ன பண்ணால் ரெட் கேண்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? இப்போது மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டு ரெட்டாக இருந்தால் நம்ம வச்சுக்கணும், சரிங்களா? ரெட்டாக இருக்குது மந்த்லி டைம் ஃப்ரேம், அப்போது சிப்லாக ரெட்டாக இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேம் போடுறோம், ரெட்டாக இருக்குது. டே டைம் ஃப்ரேம் போட்டிங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க, ப்ராஃபிட் இருக்கும். அதுபோல் BBCL ஸோ ரெட்டாக இருக்குது, வீக்லி போடுங்க, டே டைம் ஃப்ரேம் செக் பண்ணுங்கள், ப்ராஃபிட் இருக்கும். மந்த்லி க்ரீனாக இருக்குது, நம்மளுடைய சினாரியோவுக்கு செட் ஆகலை. அடுத்து என்ன பண்ணுவோம், டாக்டர் ரெட்டி பார்க்குறோம், ரெட்டாக இருக்குது, வீக்லி டைம் ஃப்ரேம் கொடுக்குறோம், அப்புறம் டே டைம் ஃப்ரேம் கொடுக்குறோம். ரெட்டாக இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் தான், சரிங்களா? அப்புறம் மந்த்லி க்ரீனாக இருக்குது. ஸோ சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் மந்த்லி வீக்லி க்ரீனாக இருந்துச்சுன்னா பை சைட் போங்க, ரெட்டாக இருந்துச்சுன்னா செல் சைட். இது ஃபர்ஸ்ட்டு சினாரியோ, சரிங்களா? என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முக்கியமாக சொல்கிற விஷயம், நீங்கள் நெகட்டிவில் நல்லா போயிட்டுருக்க ஸ்டாக்கில் தான் செல் பண்ணி பை பண்ணும்போது ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதில் இன்க்ளூட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.